வெல்கம் டு அரிஸ்டல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் வீக்லி ஸ்டடி பிளான். ஃபர்ஸ்ட் வீக் ஸ்டடி பிளான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாரத்துக்கான ஸ்டடி பிளான், இது தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்டடி பிளான். இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். டேட் பார்த்தீங்கன்னா ஜனவரி 5லேருந்து ஜனவரி 11 வரைக்கும், அதாவது மண்டே டு சண்டே. இதில் எடுத்திருக்க சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ். ஃபர்ஸ்ட் பிசிக்ஸ் 5 மார்க் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் வீக் ஸ்டடி பிளான்ல சாப்டர் 1, சாப்டர் 2 நம்ம 5 மார்க் அப்லோட் பண்ணோம். டோட்டலா 10 கொஸ்டின் டீடைல் இருந்துச்சு. இந்த வார ஸ்டடி பிளான்ல சாப்டர் 3 அண்ட் சாப்டர் 4 அண்ட் சாப்டர் 5 இதுல இருக்கிற இம்பார்ட்டன்ட் டீடைல். ஃபர்ஸ்ட் சாப்டர் 3 ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா deduce the relation for the magnetic field at a point due to an infinitely long straight conductor carrying current using Biot-Savart law. பயட்-சாவர்ட் விதி உதவியுடன் மின்னோட்டம் பாயும் முடிவிலா நீளம் கொண்ட நேர்கடத்தியால் ஒரு புள்ளியில் ஏற்படும் காந்த புலத்துக்கான கோவையை பெறுக. Second question. Obtain the relation for the magnetic field at a point along the axis of a circular coil carrying current using Biot-Savart law. பயட்-சாவர்ட் விதி உதவியுடன் மின்னோட்டம் பாயும் வட்ட வடிவ கம்பிச்சுருளின் அச்சில் ஒரு புள்ளியில் ஏற்படும் காந்த புலத்துக்கான கோவையை பெறுக. Third one, discuss the working of cyclotron in detail. Cyclotron இயங்கும் முறையை விரிவாக விளக்கவும். Fourth one, discuss the conservation of galvanometer into ammeter and also voltmeter. galvanometer ஒன்றை அம்மீட்டர் மற்றும் வோல்ட் மீட்டராக எவ்வாறு மாற்றுவது என்பதை விவரிக்கும். இது ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க்லயும் அடிக்கடி ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. ஏதாவது ஏதோ ஒன்று கொடுப்பாங்க, கால்வனோமீட்டர் இல்லைன்னா அம்மீட்டர் ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. சாப்டர் 4 ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர். மின்மாற்றியில் ஏற்படும் பல்வேறு ஆற்றல் இழப்புகளை குறிப்பிடுக. சிக்ஸ்த் ஒன் ஃபைண்ட் அவுட் த ஸ்பேஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் இன் எ பியூர் எலக்ட்ரிக் சர்க்யூட். மின் தூண்டி சுற்றில் மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்டம் இடையே உள்ள கட்ட தொடர்பை காண்க. செவன்த் ஒன் டிரைவ் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் ஸ்பேஸ் ஆங்கிள் பிட்வீன் த அப்ளைட் voltage and current in a series RLC circuit. தொடர் RLC சுற்றில் செலுத்தப்பட்ட மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்டம் இடையே உள்ள கட்ட கோணத்திற்கான சமன்பாட்டை தருவி. இது வந்து ரிப்பீட்டட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சாப்டர் 5ல 8th கொஸ்டின். ரைட் டவுன் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன் இன்டெக்ரல் ஃபார்ம். இதுவும் ரிப்பீட்டட். மேக்ஸ்வெல் சமன்பாடுகளை தொகை நுண்கணித வடிவில் எழுதுக. 9th ஒன் எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். வெளியீடு நிறமாலையின் வகைகளை விளக்கவும். 10th ஒன் எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் அப்சர்ஷன் ஸ்பெக்ட்ரம். உட்கவர் நிறமாலையின் வகைகளை விளக்கும். இதுல வந்து ஃபர்ஸ்ட் வால்யூம் ஃபினிஷ் ஆகுது. சாப்டர் 5ல இருந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன். இந்த டீட்டெயில் படிச்சீங்கன்னாவே கண்டிப்பா உங்களால 4 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஸ்டடி பிளான்ல பாத்தீங்கன்னா 2 மார்க் பார்த்துடலாம். இப்போ நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி. போன வாரம் நம்ம சாப்டர் 1 எடுத்தோம். இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா சாப்டர் 2. ஃபர்ஸ்ட் புக் பேக்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். First one, write a short note on anomalous properties of the first elements of B block. இது 2 மார்க் கொஸ்டின். பி தொகுதி தனிமங்களின் முதல் தனிமத்தின் முரண்பட்ட பண்புகள் பற்றி சிறுகுறிப்பு வரைக. செகண்ட் ஒன், give the uses of borax. போராக்ஸின் பயன்களை தருக. தேர்ட் ஒன், what is catenation? Describe briefly the catenation property of carbon. இது வந்து 3 மார்க் கொஸ்டின். சங்கிலி தொடராக்கம் என்றால் என்ன? கார்பனின் சங்கிலி தொடராக்க பண்பினை பற்றி குறிப்பு எழுதுக. ஃபோர்த் ஒன், ரைட் எ நோட் ஆன் ஃபிஷர்-ட்ரூப்ஸ் சிந்தடிஸ். ஃபிஷர்-ட்ரூப்ஸ் முறை பற்றி குறிப்பு வரைக. ஃபிஃப்த் ஒன், கிவ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் CO அண்ட் CO2. இது பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின். CO மற்றும் CO2 இன் வடிவங்களை தருக. சிக்ஸ்த் ஒன், கிவ் த யூசஸ் ஆஃப் சிலிகான்ஸ். 2 மார்க் கொஸ்டின். சிலிகோன்களின் பயன்களை தருக. செவன்த் ஒன், டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரன். இது பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். டைபோரனின் வடிவமைப்பினை விவரிக்க. எய்த் ஒன், ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் ஹைட்ரோபோரேசன். இம்பார்ட்டன்ட் 2 மார்க். ஹைட்ரோபோரா ஏற்ற வினை பற்றி குறிப்பு வரைக. நைன்த் ஒன், கிவ் ஒன் எக்ஸாம்பிள் ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். இது பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின். ஐசோஜன்ஸ், டெட்ரோஜன்ஸ், பென்டோஜன்ஸ், ஆல்கோஜன்ஸ்.
பின் வருவனவற்றிற்கு ஒரு உதாரணம் தருக. ஐகோசோஜன், டெட்ராஜன், நிக்டோஜன், சால்கோஜன். 10th one, how will you identify boron radical? இது important 3 mark. போரட் உறுப்பை எவ்வாறு கண்டறிவாய்? 11th one, write a note on ஜியோலைட். important 5 mark. ஜியோலைட்டுகள் பற்றி குறிப்பு வரைக. 12th one, how will you convert boric acid and boron nitrate? important 3 mark. போரிக் அமிலத்தை எவ்வாறு போரான் நைட்ரேட் ஆக மாற்றுவாய்? புக்கின் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன், இன்னாட் பேர் எஃபெக்ட் 2 mark question, மந்த இணைவு விளைவு. செகண்ட் ஒன், யூசஸ் ஆஃப் ஆலம்ஸ் இம்பார்ட்டன்ட் 2 mark, படிகாரத்தின் பயன்கள். தேர்டு, யூசஸ் ஆஃப் சிலிகான்ஸ் இம்பார்ட்டன்ட் 3 mark, சிலிகான்களின் பயன்கள். ஃபோர்த் ஒன், எத்தில் போரட் டெஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 mark, எத்தில் போரட் ஆய்வு. நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா மேத்ஸ். ஃபர்ஸ்ட் வீக் ஸ்டடி பிளான்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லாக நம்ம 2 mark 3 mark 5 mark அப்லோட் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் சாப்டர் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 markம் 5 markம். ஃபர்ஸ்ட் 2 mark 3 mark பார்த்துடலாம். செகண்ட் சாப்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் எக்ஸாம்பிள்ஸ் சம் பார்க்கலாம். 2.4, 2.5, 2.6, 2.7, 2.12, 2.13, 2.16, 2.17, 2.19, 2.21ல செகண்ட் சம், 2.22 and 23, 29. எக்ஸைஸ்ல 2.3ல தேர்ட் சம், 2.4ல செகண்ட் சம், 5th, 6th, 7th, 2.5ல தேர்டு, 5th, 9th, 10th, 2.6ல ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட்ல தேர்ட் சம், ஃபோர்த்ல தேர்ட் சம், 2.7ல ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் சம், 2.8ல தேர்டு, 8th. இது எல்லாமே 2 mark 3 mark. இதெல்லாம் எல்லாமே ரிப்பீட்டட் சம், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம். அடுத்தது 5 mark சம் பார்த்துடலாம். எக்ஸாம்பிள் சம் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். 2.8, 2.14, 2.15, 2.18, 2.22, 27, 2.31, 34, 35. எக்ஸைஸ்ல 2.5ல 7, 2.7ல 6, 2.8ல 4, 5, 6. கொஸ்டினோட பிடிஎஃப் எல்லாம் வாட்ஸ்அப் சேனலில் இருக்குது. வாட்ஸ்அப் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் டாப்பர் ஆகலாம். நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் மட்டும் தான். ஸ்டடி பிளானை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டடி பிளானை ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா டன்னுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அரிஸ் கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.